வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான ப்ரெஷர்ஸ் வந்து மனிதனுக்கு வந்து இருக்குது. 4 சண்டை ஒரு மனிதன் ஒவ்வொருத்தனும் இண்டிவிஜுவலாக பண்ணணும். வெளியே சண்டைலாம் 2ஆம் பட்சம். ஃபைட்டு நம்மகிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு குரானுடைய ஸ்காலர் பயன் பண்ணிருக்காரு. அவர் வந்துட்டு ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வெறும் வாயில் வடை சுட்டுட்ருக்கீங்க, வேறு எந்த ஒரு பெருசாக ஒரு இது பண்ண மாட்டேங்கிறீங்க, பக்கத்தில் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க, இது வந்து எந்த ஒரு அமல், அதாவது எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் வந்து ஈடுபட மாட்டேங்கிறீங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பேசுகிறேன் ரைட்டு, எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, 400 கிலோமீட்டர். இப்போ இது அமலா இல்லை கல்வியா? அது சொல்கிறது. இது செயல்பாடு இல்லையா? இங்கே ஹால் பிடிச்சிருக்கோம், இது செயல்பாடு இல்லையா? மைக் வச்சுருக்கோம், கேமரா வச்சுருக்கோம், செயல்பாடு இல்லையா? நாலேஜ் கொடுக்குறோம், இது செயல்பாடு இல்லையா? இதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன், இது செயல்பாடு இல்லையா? நம்ம செயல்பாடுனா என்ன? உனக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணுமா, கிளாஷன் கோப்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா, எங்கே போய் யாரை போட போகிற நீ அப்படிங்கிறார். இல்லை அல்லாஹ் சொல்கிறான்ல, அது சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அது வரும்ன்ட்டு. உங்கள் வீட்டில் நீ இந்த ஸ்டாண்டை எடுத்துருக்கிற, நீ வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட போகிறன்ட்டு உங்கள் வீட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கியா? டிக்ளேர் பண்ணிப்பார். உங்கள் அம்மாட்டிருந்து சண்டை வரும், உன் மனைவிட்டிருந்து சண்டை வரும், உன் வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க. பிரச்சனை உனக்கு வரலான்ட்டு இல்லை, நீ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கணுமோ அதை நீ ஆரம்பிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு வீட்டில் தான். என்ன அபுலஹப் இவங்கெல்லாம் யார்? உறவினர்கள். இவன் பார்க்குறோம்ல, அபு ஹுதைஃபா, அவங்க அப்பா யார்? உக்குபா. என்ன பிரச்சனை? சாலிம் கூட உட்காந்து சாப்பிட்டதுக்கு பிரச்சனை, அவனை விடுதலை பண்ணது பிரச்சனை, அடிமைக்கு சரிசமமாக உட்கார வச்சது பிரச்சனை, அடிமைக்கு பின்னாடி நின்று தொழுதா பிரச்சனை. இதெல்லாம் செஞ்சுப்பார். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிப்பார். உன் வீட்டில் டே 1லேருந்து சண்டை வரும். பொண்டாட்டி உனக்கு சண்டை வரும், என் புருஷன் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான், எப்போ பாரு அந்த ரூமில் உட்காந்துக்கிறான், சண்டை வரும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமில்ல, அதுக்கு நீங்கள் வேறு ஆள் பார்த்துக்க, சண்டை வரும். புரியுதா? என்ன பண்ணீங்க? துணி எடுக்க போகிறோம், இன்றைக்கி ரம்ஜான் மாதம், இவ்வளோ ஆச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்னி கூட துணி எடுத்துகிட்டு போகல. நமக்கு அதை பற்றிலாம் மைண்ட்லேயே வராது. மற்றவங்களுக்கு என்ன, எனக்காக நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்துறீங்களா? என்னத்தை வாங்கி கொடுக்குறது? எனக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுங்க, என்னத்தை கிஃப்ட்டு கொடுக்குறது? எங்களுக்கு மைண்டே அந்த பக்கம் போகாது. எங்கள் மைண்டில் கிஃப்டே வராது. வேறு புக்கு வாங்கி கொடுக்குறேன், படிக்கிறியா? எனக்கு அதுதான் தெரிஞ்ச கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு வாங்குவியா நீ? செஞ்சு பாருக்கண்ணா, கல்யாணம் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லு. அப்புறம் உங்கள் மாமா, உங்கள் அத்தை, உங்கள் மாமியார் அவங்கெல்லாம் வந்து இன்னும் அது வெறும் 50 பேரா? என்னடா இது கல்யாணமா? எங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசு தெரியுமா, எங்கள் சர்க்கிள் எவ்வளோ பெருசு தெரியுமான்னு வருவான். சொசைட்டி அதான் பிரச்சனை. யார் வருவான்? இப்லீஸும் அவங்க கூட்டம் வரும், அவங்க கூட சண்டை போடணும். நமது நஃப்ஸு, நம்முடைய ஆசைகள் இருக்கும், அது கூட சண்டை போடணும். அல்லாஹ்வை மறந்த மனிதர்கள் நம்மளோட சுற்றி இருப்பாங்க. ஃபேமிலியில் இருப்பாங்க, சொசைட்டியில் இருப்பாங்க, கூட பற்றையில் வேலை செய்வாங்க. அவங்களோட நமக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். சில பேரோட நம்ம பழகி தொலைச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க போக்குக்கு நம்மளை இழுப்பாங்க. முடியாதுன்னு சொன்னால் கோச்சிக்குவாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? செலவாகுன்ட்டு அவன் வரமாட்டேங்கிறான். என்ன சொல்லுவான்? செலவாகுன்ட்டு அவன் வரமாட்டேங்கிறான், அதனால் அவன் பிரச்சனை வந்துடுவான். நம்மளை மட்டும் ஒரு மாதிரியாக கழித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வரும். புரியுதா? இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் வரும். சக மனிதர்கள் நம்மளை வேற்றுக்கிறவாசி மாதிரி பார்ப்பாங்க. ஆரம்பித்து பாருங்கள், பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் முதல்ல தாவா ஆரம்பித்து குரானை படித்து அதன்படி அமல் செய்ய பாருங்கள். அப்போ சொல்லுவாங்க. அதே மாதிரி தவறான வணக்க வழிபாடுகள், சமூக கூட்டமைப்புகள், கட்டமைப்புகள், அரசியல் கொள்கைகள், அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களின் அடிபணிதலுக்கு நம்மளை இழுக்கக்கூடிய சக்திகள், இந்த 4 பேர் கூடவும் நம்ம சண்டை டெய்லி போட்டுட்ருக்கணும். இதுதான் கடுமையாக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த போராட்டம் டே 1லேருந்து ஆரம்பிக்கும். நீ டிவி ஆஃப் பண்ணுவ, நான் கொஞ்ச நேரம் கூட டிவி பார்க்கக்கூடாதான்னு ஒரு பிரச்சனை வரும். புரியுதா? நீ ஃபோன் வேணாம்ப, இந்த ஃபோனு நான் வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு பிரச்சனை வரும், சண்டை வரும், கோபம் வரும், மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க. எல்லாம் என்ன
எல்லாம் இதுதான் அல்லாவுடைய பாதையில் கடுமையாக சண்டை போடுறது. புரியுதா? நீ உன்னுடைய டார்கெட்டில் விட்டு கொடுக்காம அப்படியே ரிஜிடிட்டியாக நிற்கணும். அவங்க தான் மாற முயற்சி பண்ணணும், இல்லைன்னா நம்மளை மாற்ற முயற்சி பண்ணி அவங்க தோற்று போகணும். புரியுதா? இதுதான் அல்லாவுடைய பாதையில் கடுமையாக முயற்சி பண்ணுங்கள், என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்காக ஒரு வழியை நீங்களே ஏற்படுத்திக்கங்க. எனக்கு பிடித்தமானவர்களாக மாறுவதற்கு